ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைசெல்ஃப் மணிகண்டன் ஃப்ரம் ஒன் அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ்ஓ பற்றி பார்க்க போகிறோம். என்எஸ்ஓங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நேஷனல் சயின்ஸ் ஒலிம்பியாடு. இது கிளாஸ் 6லேருந்து 10th வரை படிக்கக்கூடிய பசங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்எஸ்ஓனா என்னென்னா, நேஷனல் சயின்ஸ் ஒலிம்பியாடு. அவங்க வந்து கிளாஸ் 1 to 12th படிக்கிற பசங்க வந்து எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால வந்து அவங்களோட சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் அவங்களுக்கு கிடைக்குது. ப்ரைஸ், கேஷ் ரிவார்ட் கிடைக்குது, மெடல்ஸ் கிடைக்குது, சர்டிஃபிகேட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்களோட பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து ஃப்யூச்சர் காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? மீன்ஸ் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி அதில் வின் பண்ணுறவங்களுக்கெல்லாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இதோட கீ பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. ஓகேங்களா? அது ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு லாஜிக்கல் திங்கிங்கு, ஓகேங்களா, ரீசனிங் ஸ்கில்ஸு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா, உங்கள் வின்னர்ஸ், அதாவது இதில் யாரெல்லாம் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மெடல்ஸு, ப்ரைஸஸ்ஸு, சர்டிஃபிகேட்டு, ஓகேங்களா, ஸ்கூல், ஜோனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் வரைக்கும் உங்களால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அதில் வின் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அதாவது உங்களோட கோர் சப்ஜெக்டோட கான்செப்ட் வைஸ் எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட எது ப்ளஸ் எது மைனஸ் எதுங்கிற ஒரு அனலிஸ்ட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ளஸ் ஆர் மைனஸை. காம்படிட்டிவ் எக்ஸ்போஷர், பேசிக்ஸ் நல்லா ஃபண்டமெண்டல்ஸ் ப்ராப்பராக நம்ம அப்டேட் பண்ணுறனால, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறனால வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் அவங்க வந்து 12th முடிச்சு வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? குளோபல் ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறனால, இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறனால வந்துட்டு அவங்களுக்கு அதர் கண்ட்ரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நாலேஜும் இருக்கும். ஈக்குவலாக இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி மீன்ஸ் அவங்களோட டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் வின் பண்ணுறவங்களுக்கு அப் டு 50,000 வரைக்கும் கேஷ் ரிவார்ட் கொடுக்குறாங்க. அது போக கோல்டு மெடல் கொடுக்குறாங்க, சில்வர், ப்ரோன்ஸ் அவங்க மெடல்ஸ் எல்லாம் தராங்க, சர்டிஃபிகேட் தராங்க. ஓகேங்களா? இனிஷியலாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜோனல் ஸ்கூல் லெவல் தான் வந்து எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது சர்டிஃபிகேட் பேஸ்டு தான் உங்களுக்கு மெடல்ஸும் கொடுக்குவாங்க. சரிங்களா? ஓகேங்க. இந்த என்எஸ்ஓல எல்லாம் எப்படிங்க நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு என்ன ஒர்க் அவுட் போடணும், ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒன் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 2026-27 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 6th to 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் ஆகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அட்மிஷன் ஆகணும்னு நம்ம ஒன் அகாடமி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் உங்கள் போர்டுக்கும் சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ.